என் அன்பார்ந்த உறவுகளே, நீங்க ஒன்று சிந்தித்து பார்க்கணும். வழிபாடு எதற்கு உருவாக்கப்பட்டது? இந்த வழிபாடு பண்ணுப்பா, இந்த தெய்வ வழிபாடு பண்ணுப்பா, எதற்கு நம் முன்னோர்கள், நம் வழிகாட்டிகள், நம் முன்னத்தி ஏர்கள் ஏன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க? எதுக்கு என் அன்பார்ந்தவர்களே? எதற்கு? ஏன் நீ ஒழுக்கமா வாழணும், அதற்கு தான் வழிபாடு. நீ வழிபாடு பண்ணிட்டு ஒழுக்கமில்லாத செயல்களை செய்தால் வழிபாடு எதற்கு? தெய்வ வழிபாடு எதற்கு? ஒரு மதத்திலும் வழிபாடு இருக்கு. எதற்கு அந்த வழிபாடுலாம் நம்ம பண்ணணும்? எதற்கு மகான்கள், ஞானிகள், அருளாளர்கள், சித்தர்கள் எதற்கு வழிபாடு கொடுத்திருக்காங்க? நீ ஒழுக்கமா வாழணும், நீ நேர்த்தியா வாழணும், நீ அறத்தோடு வாழணும், நீ உண்மையா வாழணும், நீ மகிழ்ச்சியா வாழணும், நீ ஒன்ன உணர்ந்து வாழணும். வழிபாடு அதெல்லாம் உணர்த்தும். நீ வழிபாடு பண்ணும்போது மனசு அடங்கும், மனசு பக்குவப்படும், மனசு பொறுமையாகும், மனசு அமைதியாகும், மனசு நிம்மதியாகும். அப்ப நிம்மதியான மனதுக்கும் அமைதியான மனதுக்கும் தான் இறைவன் சொந்தக்காரன். எந்த மனதில் அமைதி நிலவுகிறதோ, எந்த மனதில் நிம்மதி நிலவுகிறதோ அந்த மனதில் தான் இறைவன் குடியிருக்கிறான். ஏன் ஏன் அன்பார்ந்தவர்களே? ஏன்னா இவன் மனசு நாய் போல பேய் போல திரிந்து இருந்தால் எப்படி அந்த மனசுல இறைவன் குடியிருப்பான்? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. நமக்கு என்ன கிடைச்சது? போதும்பா, வாழ்க்கை போதும், இதுவே எனக்கு போதும், இதுவே இறைவன் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம். எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் மனதில் நிம்மதி நிலவும், அவன் மனதில் அமைதி நிலவும்.